2 நாளாகமம் 29வது அதிகாரம் 3வது வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். சரி, in the very first month of the first year of his reign, Hezekiah reopened the doors of the temple of the Lord and repaired them. தன்னுடைய தகப்பனார் மூடி வைத்த கதவுகளை அவன் இப்பொழுது திறந்து அதை செவ்வைப்படுத்துகிறான். 4வது வசனம், he summoned the priests and Levites to meet him at the courtyard of the temple. தமிழ்ல வாசிங்க 4வது வசனம். ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசத்திலிருந்து விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் ஒரு எழுப்புதலை ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் யாராவது ஒரு நபரை ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று சொன்னேன். இங்கே ஆண்டவர் இந்த ராஜாவை தான் பயன்படுத்துகிறார். 25 வயது ஆகிவிட்டது, எதெல்லாம் தகர்க்கணுமோ தகர்ந்துட்டான். இப்பொழுது ஆசாரியர்களை வர வைக்கிறான். வர வைத்து அவர்களிடத்தில் அவன் சொல்லுவது, listen to me, you Levites, purify yourself and purify the temple. உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், ஆலயத்தை சுத்தம் பண்ணுங்கள். எழுப்புதல் நடக்கும் பொழுது ஆண்டவர் யாரை வேணாலும் பயன்படுத்தலாம். இவங்களை தான் பயன்படுத்தணும், அவங்கள தான் பயன்படுத்தணும் கிடையாது. இங்கே ஆண்டவர் ஒரு ராஜாவை பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த ராஜா என்ன புரிந்து கொள்கிறான்? இந்த எழுப்புதல் என்னால் மாத்திரம் வராது, ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய வெவ்வேறு கருவிகளும் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போ ராஜா வந்து ஆசாரியர்களை பார்த்து சொல்றான், முதலாவது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பியூரிஃபை yourself before you purify the temple. என்னுடைய ஊழியத்தில் காரியங்கள் சரிபார்ப்பதற்கு முன்பாக நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், நான் பரிசுத்தமாக வேண்டும். அதுதான் அவன் சொல்றான், ஃபர்ஸ்ட் நீ சரியாகு, அப்புறமா ஊழியத்தின் காரியங்களை பாரு. So God is bringing people, God is networking people. ராஜாவின் மூலமாக காரியங்களை செய்கிறார். ராஜா என்னாவலையும் என்னது இணைக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்? உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள்ளு, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளு, கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியிலே கொண்டு போ. 3 காரியம். Purify yourself. உனக்குள் இருக்கக்கூடிய குறைபாடுகள். எழுப்புதல் வர வேண்டுமா? தனிப்பட்ட நபராக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன ஆண்டவரே, அதை எடுத்து போட எனக்கு கிருபை செய்யுங்க. 25 வயது தான், ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டான், ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். ஆனால் தனியாக செய்ய முடியாது, ஆசாரியர்கள் தேவை, லேவியர்கள் தேவை. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியிலே கொண்டு வருங்கள். I need to set things right in my life before I set things right in the ministry. இந்த பேட்டர்னை வசனத்திலிருந்து நான் தொடர்ந்து காட்டிக்கொள்வேன். ஏன் ஊழியத்தில் அநேக காரியங்கள் சரியாக மாட்டேங்கிறது? காரணம், நம்மை சரிப்படுத்திக் கொள்ளாமல் ஊழிய காரியங்களை சரிப்படுத்த முடியாது. ஊழியத்தின் காரியங்கள் சரிபட வேண்டும், ஆண்டவருடைய அசைவு சரிபட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? நான் என்னை சுத்திகரித்துக் கொண்ட பிறகுதான் ஊழியத்தின் காரியங்களை பார்க்க முடியும். நிறைய சமயத்தில் நம்ம சபையில் நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்றோம். It will not work till I have a transformation. There cannot be transformation outside.